ஓகே, திஸ் இஸ் வெங்கட் வெங்கஃபின்.com. எப்போவுமே ஒரு ஒர்க் பண்ணோன்னா அதில் வந்து ஒரு ஹியூமன் டச் இருக்கணும். மற்றவங்க அதை கஷ்டப்பட்டு அந்த ப்ரீமியம் பே பண்ணுறாங்க அவங்க, அதனால தி ஆர் கன்சிடரிங் டு பை த ப்ராடக்ட் த்ரூ அஸ். அப்புறம் அப்போ அவங்க ஃப்யூச்சரில் அவங்களுக்கு என்ன பேர்டன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ப்ராடக்ட்டை ப்ரீமியம் பே பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்படுமோ அதே மாதிரி தான் அவங்களும் படுவாங்க. அதனால கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் ஒருத்தங்க 20 lakh ஆனுவல் இன்கம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு கேக் மார்க் மாதிரி வாங்குறது இல்லையா யாருமே ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். அதே மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸுமே இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி பண்ணுற வேலை தான், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பண்ண வேலை தான். இது அஃபோர்டபுள் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறது. நீங்கள் 2 கோடி 3 கோடிக்கெலாம் வாங்கினீங்கன்னா இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் டீல், கரெக்டாக இல்லையா? அதுக்காக தான் நான் வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கால்குலேட்டர் நான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் போய் பாருங்கள். கோ டு venkatinsurance.com. டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்காக நான் போடுறேன். இந்த அசஸ்மெண்ட் வேணால் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், இல்லாட்டி மெசேஜ் பண்ணுங்கள் கன்சல்டிங் செஷனுக்கு. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கால்குலேட்டர் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய கரண்ட் ப்ரீமியம் என்ன வருதுன்னு என்டர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கரண்ட் ப்ரீமியம் வெறும் 20,000 தான் என்டர் வருதுன்னு நினச்சிக்குவோம். 2 பேருக்கு வாங்குறீங்க, சே ஹஸ்பண்ட் இஸ் 30 அண்ட் ஒய்ஃப் இஸ் 29. நீங்கள் 3 பேர்னா 3 போயிட்டுன்னா சைல்டு இருக்குன்னாக்கா சைல்டு 2 வயசுன்னு நான் போடுறேன். ஓகேவா? 3 விதமாக ப்ராடக்ட் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். ஒன்று ஆனுவலி இன்க்ரீஸ் ஆகும், ப்ராடக்ட் வைஸ் ப்ராடக்டோடைய ப்ரீமியமே இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்பாங்க, இல்லாட்டி ஏஜ் மைல் ஸ்டோன் இருக்கும். இது 3 விதமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்துட்டு வெறும் 5%, ப்ராடக்ட் எவ்ரி 3 இயர்ஸ் வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஏஜ் வச்சு வந்து ஒரு 5%, அதாவது 35 to 36 ஆகும்போது 40லேருந்து 41 ஆகும்போது ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன்னா திஸ் இஸ் த டேட்டா ஐ கெட். யூனோ சம்வேர் அரவுண்ட் 20,000 ப்ரீமியம். அடுத்த 5 வருஷத்தில் 29,000 இருக்குது. இது நான் ரொம்ப கன்சர்வேட்டிவாக போட்டிருக்கிறேன். ஐஆர்டிஏல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இந்த சம்டைம்ஸ் இந்த ஏஜ் வச்சு ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து 20% இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் 20% போட்டால் இப்போ நீங்கள் 20,000 ரூபா ப்ரீமியம் கட்டினீங்கன்னா 38,000 5 வருஷம் கழிச்சு கட்டுவீங்க. எகெயின் நான் டிஃபால்ட்டாக போட்டிருக்கிற வேல்யூ இல்லை. ஒரு சில ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த வேல்யூ அப்ளை ஆகாது. ஒரு சில கம்பெனி வந்து வித்தியாசமாக பண்ணுவாங்க, கண்டிஷன்ஸ் அப்ளை. ஹேவிங் சட் தட் இது எதுக்கு பண்ணுறதுனா, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறாங்கன்னா மாத்திரம் பத்தாது, அவங்களுக்கு நம்ம உண்மையாக கேர் பண்ணிக்கிறோன்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியது இருக்குது. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, வி ஆர் ஜஸ்ட் சஸ்டைனிங் இந்த பிஸ்னஸ். எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்மும் தே ஆர் ஸ்டார்டிங் டு ப்ரமோட் தேர் மார்க்கெட் பிளேஸ். இது வந்து நிறைய பேரோட லைவ்லிஹுட்டை இம்பேக்ட் பண்ணுது. ஒரு 1,000 crores இஸ் கோயிங் அவுட் ஆஃப் த ஸ்டேட். ஸோ சப்போர்ட் பீப்புள் லைக் தட். சரி, நீங்கள் சப்போர்ட்டே பண்ண வேண்டாம், ஆனால் தீஸ் பீப்புள் ஷுட் நாட் மிஸ்லீட் அதர்ஸ். என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே டிஸ்க்ளைமர் விட்டுருவோம் இன்னைக்கு. சும்மா இந்த லிங்க்டின்ல வந்து நாங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. அப்புறம் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸை சிம்பிளிஃபை பண்ணுறேன்னு சொல்கிறது. இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்கிட்டு அதில் பிரச்சனை ஃபேஸ் பண்ணவங்க என்கிட்ட கன்சல்டிங் பண்ணியிருப்பாங்களே இந்த 5 வருஷத்தில். அப்போ நான் எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, நானும் பண்ண முடியாது. 4 பேரில் ஒருத்தருக்கு வேணால் அது சிம்பிளான, ஏன்னா மேபி தே ஆர் ஹெல்த்தி. ஓகேவா? அப்படியே இருந்தாலும் பட்ஜெட் இஷ்யூ இருக்கும். 1 வாரம் 2 வாரம் யோசித்து சொல்லுங்கன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ திஸ் கேன் நெவர் பி சிம்பிளிஃபைடு. சும்மா அதை சிம்பிளிஃபை பண்ணுறேங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட வேண்டியது. ஹெல்த் ஸ்டேட்டஸ் இருந்தால் கண்டிப்பாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசணும். அப்புறம் 1 வாரம் கழிச்சு தான் டிசைட் பண்ண சொல்லுவேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு எவ்ரி ஒன் ஆர் இன்வென்டிங் அ ஸ்கேம். நான் சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க, இந்த வேலையே பண்ணிவிட்டு இதை யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் கூட ஒரு 1 crore வாங்கும்போது அஃபோர்டபுள் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதுவே 5 crore 2 crore 3 crore வாங்கும்போது இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் டீல். ஏன்னா வருஷம் பே பண்ண போகிறோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக சீப்புன்னு சொல்கிறதே ஒரு ஸ்கேம்னு நான் சொல்லுவேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் எக்ஸ்பென்சிவ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் நாட் அட் ஆல் சீப். இப்போ சீப் மாதிரி தெரிஞ்சாலும் ஃப்யூச்சரில் பேர்டன் இருக்க போட்டுங்கிறதுக்காக தான் நான் அந்த கால்குலேட்டரே பண்ணேன். இந்த அண்ணன் என்ன சொல்கிறாரு, வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ், நான் யார் பேரையும் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்போவுமே நான் இந்த லிங்க்டின்ல போய் இந்த கமெண்ட் பண்ண மாட்டேன், இன்றைக்கும் நான் கமெண்ட் பண்ணல. ஆனால் மற்றவங்களாமே இவருக்கு தே டோல்ட் ஹிம் டோன்ட் மிஸ்லீட் லைக் திஸ். இவர் வந்து கார்பரேட் கவர் வச்சிருக்காரு, அதில் 20 லட்ச ரூபாய்க்கு. ட்ரூபர் டாப் அப் வந்து 20 lakh டிடக்டபிளில் 5 கோடிக்கு வாங்கிப்பாராம். அது 1000 ரூபா தான் ஆகுதுன்னு போட்டிருக்காரு. நான் இந்த 5 வருஷத்தில் எங்கிட்ட கன்சல்டிங் பண்ணியிருப்பாங்களே ஒரு 1000 2000 பேர், இவங்க கூட ஒருத்தவங்க கூட சூப்பர் டாப் அப் ஆல்ரெடி வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்களே தவிர எங்ககிட்ட வாங்கினவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா இன்னைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி நீங்கள் 10 lakh வாங்கினா அதுலேயே உங்களுக்கு 20 lakh ஆயிடுது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி இந்த சூப்பர் டாப் அப் 5 crore வச்சிருக்கிறேன்னு சொல்கிறவர் எதை மிஸ் பண்ணிடுறாங்கன்னா, கார்பரேட் கவர் தான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பேஸ் பாலிசி பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு. பேஸ் பாலிசி 30 வயசு 32 வயசும்பாங்க. ஒரு வெரிகோஸ் வெயின் காலில் நரம்பு இந்த சுருண்டு போச்சுனாக்கா நல்ல ஃப்ளாக்ஸிப் ப்ராடக்ட் சம்டைம்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்டண்ட் வச்சுட்டா கூட ப்ராடக்ட் கிடைக்கும். திஸ் கை கால் மீ, ஹீஸ் ஒர்க்கிங் ஐடி ஆர்கனைசேஷன் சென்னை. அவங்க அம்மாவுக்கு வெறும் ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கே ஒரு ஃப்ளாக்ஸிப் ப்ராடக்ட் வாங்கி கொடுக்க முடியலையே. பேசிக்கான ப்ராடக்ட் தான் வாங்கி கொடுக்க முடிஞ்சது. ஏன்னா ஹார்ட்டில் ஸ்டண்ட் வச்சிருந்தா ஒரு அளவுக்கு ஒரு ஃப்ளாக்ஸிப் ப்ராடக்ட் வாங்கி கொடுத்துருக்கலாம். ஏதாவது சர்ஜரி பண்ணிவிட்டு அது ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க.
தலையில் பிளட் கிளாட் அடிச்சும்பாங்க, ஃபீவர் குழந்தைங்களுக்கு வரும், ஃபிட்ஸும் கூட சேர்ந்து வச்சுட்டு அதை சொல்லும் போது அதை மறைக்கவும் முடியாது, ஏன்னா டிஸ்சார்ஜ் சம்மரி எங்கேயாவது இருக்கும், இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாலும் பிரச்சனை. ஸோ இவங்களை இந்த மாதிரி 30 வயசு 35 வயசில் இருக்கவங்கள ஹெல்த் இன்சூரன்ஸே வாங்க விடாமல் பண்ணிட வேண்டியது. நீங்கள் ஐஆர்டிஏல கம்போசிட் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, நீங்கள் எதுக்கு, உங்களுக்கு இன்னைக்கு டார்கெட் என்ன, ஒரு 1000 பேருக்கு சூப்பர் டாப் விற்கணுமா, அதை பேசாமல் வித்துட்டு போக வேண்டியது தானே. அதுக்கு பதில் எதுக்கு இப்படி? ஐ டோன்ட் நோ வாட் இஸ் இன்டென்ஷன் வாஸ். ஒரு பக்கம் இது ரொம்ப அஃபோர்டபிள் மாதிரி சொல்ல வேண்டியது ஒரு போஸ்ட்டில், இன்னொரு போஸ்ட்டில் 5 lakhs சம் அஷ்யூர்ட் பத்தாதுங்கிறது. என்னடா நீங்கள் சொல்ல வரீங்க? ஒரு பக்கம் இது ரொம்ப அஃபோர்டபுள்னு சொல்ல வேண்டியது, அன்னைக்கு டார்கெட் அதுவாக இருக்கும். இன்னொரு நாள் ஒரு மாதம் கழிச்சுட்டு என்ன பண்ணுது, 5 lakhs சம் அஷ்யூர்ட் 10 lakhs சம் அஷ்யூர்ட்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது. 20 lakh வாங்க, 50 lakh வாங்கன்னா அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்க தானே வாங்குவாங்க. ஸோ ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னா ஐ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தியர் ஃபேமிலி, அவங்களோட இன்கம் ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க சூழ்நிலை என்ன. என்கிட்ட காலேஜில் படிக்கிற, ஐ மீன் தே ஆர் ஸ்டில் ஸ்டடிங், ஓகேவா, இன்னும் ஒர்க் வாங்கல, அவங்களும் கன்சல்ட்டிங் பண்ணுவாங்க, ஒரு ஐடி ஆர்கனைஸில் ஒர்க் பண்ணுறவங்க கன்சல்ட்டிங் பண்ணுவாங்க, வேறு இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, கவர்மெண்ட் செக்டர் கன்சல்ட்டிங், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை மாதிரி இருக்கும், மைண்ட் செட் இருக்கும். ஏதோ they are trusting us and calling. So you should be give a kind of a human கான்வர்சேஷனாக இருக்கணும். அது ஏதோ நம்ம சேல்ஸ் தேவனா ஏதோ நான் புஷ் பண்ணிட்டு போகக்கூடாது தான். நான் இந்த 5 வருஷம் கழிச்சு நான் அதை கற்றுக்கிட்டதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு. ஸோ தட் இஸ் வை மேட் திஸ். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்காக இருக்கும். இது வந்து கரெக்டான டேட்டா கிடையாது. இது வந்து என்னுடைய அசப்ஷனில் இந்த 3 ரீசன்னால ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகலாம். ஒரு சில பிராண்டில் ஏஜை வச்சு ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன்பாங்க, அது அவங்க இஷ்டம். அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. கடைசியில் பார்த்தா ப்ராடக்ட் ப்ரீமியமே 20% இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, ஓகேவா. ஸோ நீங்கள் இப்போ ப்ரீமியம் வந்து 15,000 சொன்னாங்கன்னாக்கா 5 வருஷம் கழிச்சு 24,000 ஆகுறதுல ரொம்ப நார்மல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது ஓகேவா. இதுக்கு மேலே ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு நிறையா இருக்குது. தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ப்ரொஜெக்ட் இன் திஸ் வீடியோ. நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங் பண்ணணும், நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஐ டோன்ட் நோ, ஐ மீன் எனக்கு என்னோட மார்க்கெட், நான் இப்படி மார்க்கெட் போச்சுன்னாச்சு என்கிட்ட ஐ எம் ஹாப்பி இஃப் ஐ ஸ்பீக் டு ஜஸ்ட் 1 a day. பகலில் ஒருத்தர் பேசுவாங்க, லேட் நைட் ஒருத்தர் பேசுவாங்க, அப்படி தான் டைமும் ஆர்கனைஸ் பண்ண முடியுது. அப்புறம் ஒரு வாரம் டைம் எடுத்துகிட்டு, இல்லை 2-3 நாள் டைம் எடுத்துகிட்டு அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க டு பை த ப்ராடக்ட். யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். பியாண்ட் தட் இது யாரையும் ஒன்றும் இல்லை. ஒரு வருத்தம் எனக்கு என்னென்னா, ஆந்திராவில் யாருமே எங்ககிட்ட ப்ராடக்டே வாங்கினதில்லை. someone running a pharmacy in திருப்பதி, அவர் கன்சல்ட்டிங் பண்ணார், 24,000 ப்ரீமியம் வச்சது. 3 வருஷம் நடக்காது. அடுத்த வருஷம் அவர் ரினிவல் பண்ணல. அப்போ 24,000 வேஸ்ட்டு தானே அவருக்கு. நீங்கள் நல்ல ஆனுவல் இன்கம் இருக்கட்டும், ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை வாங்குறீங்க, ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகணும்னு அதை ட்ராப் பண்ணீங்க அப்படின்னாக்களும் அது தேவையில்லாமல் உங்கள் காசு செலவு பண்ணிட்டு மாதிரி தான் ஆகுது. அது ஐ திங்க் இட் இஸ் நாட் எத்திக்கல் வே டு டூ பிஸ்னஸ். ஸோ தட் இஸ் வை மேட் திஸ் கால்குலேட்டர்ஸ். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், வி வில் ஹாவ் அ ஹியூமன் கான்வர்சேஷன், நாட் சேல்ஸ் ட்ரைவன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, எங்கிட்ட வாங்க மாட்டீங்க கண்டிப்பாக, நான் மாத்திரம் அதை சொல்லிடுங்க. ஸோ அட் த டைம் அலோன் ஐ சார்ஜ் அ கன்சல்ட்டிங் ஃபீ. நிறைய பேர் எங்கிட்ட பேசணும், ஆனால் வெளியில் தான் வாங்குவேன்பாங்க, தப்பாத்துக்காரிங்கம்பாங்க, பேங்க்கில் கமிட் பண்ணிட்டேன்பாங்க, ஒரு அட்வைசர்கிட்ட கமிட் பண்ணிட்டேன்பாங்க. அட் த டைம் அவங்க எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம், இல்லாட்டி எவ்வளோ சம்மஷூர் வாங்கலாங்கிறதுக்காக கன்சல்ட்டிங் பண்ணுவாங்க. இல்லை இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஸோ தேட் இஸ் இட். நல்லா இருங்க, குட் லக் டு யூ. வேறு என்ன சொல்கிறேன்.